அவங்களுக்கு இறப்பு உண்டுங்கிறார். மாலுங்கிறது திருமால், பிரம்மன். மாலும் துஞ்சுவான் மலரவன்கிறவன் பிரம்மன். மாலும் துஞ்சுவான் மலரவன் இறப்பான். மற்ற வானவர்கள் முற்றிலும் அழிந்து போவார்கிறார். நம்ம அதனால அவங்களுக்கும் பிறப்பு உண்டு. அதுதான் அவங்க எல்லாம் அதிகார கர்த்தர்களாக இருக்கிறார்கள். எப்படின்னா இந்த மாதிரி சத்தியசத்தர்களை எல்லாம் வச்சு நடத்தக்கூடிய அதிகாரிகள். எப்படி உலகியல்ல லௌகீகத்துல இங்க ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இவர்கள் பெற்ற பதவிகளும் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை இவர்களுக்கு வழங்கப்படுது. தத்துவர்களும் தத்துவம் செய்ய அதிகாரிகளும் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளும் பிரபஞ்சத்துல அவங்க விளங்குகிறாங்கன்னு சொல்லிட்டு பெருமான் சொல்றாங்க. இதுதான் இந்த தத்துவ உலகம். மனம், புத்தி, சுத்தம், அகங்காரம்னு இருக்குல்ல, இதுல கோடிக்கணக்கான விஷயங்கள்ல லயிச்சு போய் அதோடு நின்று போனவங்க. அதாவது அதோட அவங்க பிறவி முடிஞ்சு போச்சு, அவங்க எல்லாம் போய். அதே மாதிரி இந்திரியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் என்று ஏகப்பட்ட இதுகள் இருந்து கொண்டே இருக்குது. அதுல இது பெரிய இதை முழுமையா முடிச்சவங்க வள்ளலாரை தவிர யாருமே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு மகத்தான உண்மை. இந்த உண்மையை அறிவுபூர்வமாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு அந்த பக்குவம் வரணும். இல்லைன்னா இது என்ன கேட்டா அவ்வளவு புரியாது. எல்லாம் கீழே மேலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்கேயும் ஆனாதான், அங்கேயும் ஆனாதான், ஆனாதானே இவரும் ஆனாதான், அவரும் ஆனாதானே, இவர் என்ன பாம்பா, இது எங்க உள்ள ஆனான்னு தெரியாது, கீழா மேலா என்னன்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே வெளியா இருக்கு. இந்த வெளியில இடம் சுற்றி விளக்குவதுங்கிறது முடியாத ஒரு காரியம். ஒரு வெட்ட வெளியா இருக்கு. ஒரு சாதாரண ஒரு பொட்ட கீழே பூமியிலேயே நம்ம எதுக்கு நம்ம வாங்குற இடத்துக்கு ஏன் பென்சிங் போடுறோம், கல் ஏன் போடுறோம்? சுத்தமா யாருமே கல்லு போடல, பென்சிங் போடலன்னா என்ன ஆகும்? சமமா இருக்கும். இதுவே தெரியாது. ஒரு ஆதாரம் உள்ள பூமியிலேயே, ஆதாரமுடைய பூமி, நிராதாரமானது வெளி. ஆதாரம் உள்ள பூமியிலேயே எல்லைக்கல் போடவில்லை என்றால் யாருடைய இடம் இந்த இடம் என்று விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மனிதன் புலம்புகிறான் என்றால், நிராதாரமான வெளியில எல்லக்கல், அந்த எல்லக்கல்ல யாரு போட்டு யாரு தெரியும்? எந்த ஞானிகளுக்கு, எந்த பெரியவர்களுக்கு, எந்த யோகிகளுக்கு இடம் சுற்றி விளக்க முடியுமா? அதான் இது அறிவு விளங்கியவர்கள், அறிவு விளக்கம் பெற்றவர்கள், பெருமானத்தை அறிவு ஓரளவு விளங்கியவர்களுக்கு தான் இது இன்ன இடம், இன்ன காரியம், இப்படிப்பட்ட நிலை என்பதை அவர்களுக்கு புரியும். இல்லைன்னா எல்லாம் ஒண்ணு மாதிரி தெரியும். அதனால இந்த குழப்பங்கள் வரும். அதனால இது அவ்வளவு பெரிய விஷயம். பெருமான் தான் வெளியினுடைய வெளியினுடைய பூரண அனுபவத்தை பெற்று உடம்ப தேகத்தை முழுமையாக மாற்றினவங்க. அவங்க சொல்ல முடியாது, சுத்த ஞானி அவங்க. அவங்க உலகவான்றதுக்கு உலகங்கள். இது இது சொல்லி பேச்சினார் பெருமான் சொன்னது. பெரிய புராணம் பாடும்போது பிள்ளையம்பதியில அம்பலத்தினுடைய திருவாயில்ல அழிச்சி நான் என்ன செய்வேன், இந்த மெய்ப்பொருள் நிரம்பி இந்த வாசகத்தை நான் எங்கன முடித்தருவேன் என்று தயக்கமுற்று அவர்கள் செய்யும் போது தத்துவ படலமானது இருள் சூழ மனத்தின் கண் அகங்காரம் மேலிடும் போது அந்த தடுத்த காரணத்தில் அந்த தத்துவ படலத்தை போக்கி இறைவனை அம்பலத்தில் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தைக்கு இதுவரை சமய புறவர்களாகட்டும் மிகப்பெரிய பாட்டியக்காரர்கள் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இந்த விளக்கத்தை சொல்லவே இல்லை. பெருமான் ஒருவர் தான் இவ்வளவு உலகங்கள் இருக்கிறதா என்று சொன்னார். பொதுவாக அவங்க எல்லாம் உலகம்னா எல்லா உலகத்துக்கும் அப்படிம்பாங்க. என்ன எல்லா உலகம்னா என்னென்ன உலகம்னா யாருமே சொல்லல. பெருமான் தான் இவ்வளவு உலகங்கள் இருக்கு, இது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு உலகங்கள் சொல்ல முடியாதுப்பா, நான் ஒரு வாரம் உனக்கு விளங்குறதுக்காக ஒரு 2000 உலகத்தை சொல்லி நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேல நம்மளால ஜீரணிக்க முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு அதை வாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல், அந்த சக்தி கிடையாது அறிவு.
அதனால இந்த உலகம்ங்கிறது தத்துவ உலகங்கள். இதுலயே தத்துவ உலகங்கள் பிரிச்சு எழுதியிருப்பாங்க 4 விதமான தத்துவ உலகங்கள். சாத்வீக உலகங்கள், தத்துவ உலகம்னா பிண்டத்தை பொறுத்தது, சாத்வீகம்னா அண்டத்துல இருக்கு. அதே மாதிரி காரண தத்துவ உலகம், காரணாதீத உலகங்கள், சுத்த தத்துவ உலகங்கள். அதாவது தத்துவங்களை எடுத்துட்டு சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம்னு இருக்கு. அசுத்த தத்துவ உலகங்கள், சுத்த தத்துவ உலகங்கள், காரணம் அதீத உலகங்கள், இப்படி எல்லாம் இருக்கு. நிறைய அது இருக்குங்க. இது இப்ப நம்ம பேசிட்டு வியப்பாக பேசிட்டு இருக்காம தவிர நமக்கு பிரயோஜனமான காரியங்களை, அதாவது பெருமானிடத்துல கூடுதலான அனுகிரகத்தை பெறுவதற்கு அவருடைய திருவடியை இறுக பற்றி கொண்டு அவர் மீது அன்பு செலுத்துவதற்கு மாறாக வேற ஏதோ ஒரு ஆராய்ச்சியில நம்ம போயிட்டு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அங்க போயிட்டோம்னா அவர்கிட்ட நம்ம பெற வேண்டியதை பெற்றுக்கிட்டோம்னா இதெல்லாம் ஈஸியா தெரியும். அதனால நம்ம இந்த ஆராய்ச்சியில போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவு சொல்றோம், நமக்கு எல்லாமே உங்களுக்கு விளங்கும். அங்கே அவருடைய இது நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த அறிவை சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் இவ்வளவு நுட்பமா இருக்கா அப்படிங்கிறது ஓரளவு சொல்லிருக்காங்களா, இது புதுசா இருக்கு எல்லாருக்கும் நிறைய தோணுச்சு. இந்த மாதிரி பிரிதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூ, பிரிதி, வாயுங்கிறது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதம், பஞ்சபூதத்திலே இவ்வளவு உலகங்கள் இருக்கு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பஞ்சபூதங்கிறது எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் படிச்சுட்டு பெரிய மேதா விளாசமா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பஞ்சபூதம் அது சொல்லியிருப்போம். ஒன்றும் தெரியாம பார்த்து பேசிட்டு இருக்கோம். பஞ்சபூதம்னா என்ன? பஞ்சபூதம் ஒரு பூதத்துக்கு எத்தனை உலகங்கள் இருக்குன்னு தெரியாது. பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. ஒரு பூதத்துக்கு இந்த பிருதிகைங்கிறது இதுதான். அதாவது பூமிக்கு தான் என்ன சமஸ்கிருத வார்த்தை, அப்பு, பிருதி, வாயு, தேயுன்னு சொல்லிட்டு அது பூமி தான். மண் தத்துவம். மண் தத்துவத்துக்கு எவ்வளவு உலகங்கள் இருக்கு? இந்த ஒரு மண் தத்துவத்தை முடித்தவர்கள் யாரு? அகங்காரத்தினுடைய மொத்த, அதாவது இந்த அம்சமாக இருக்கிறது இந்த புத்தி. இதை முழுக்க வென்றாதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் போகும். வாக்காக வெளிய வேண்டிதான் அதனுடைய சொருவம் எல்லாம் தெரியாது. மண் தத்துவத்தினுடைய பூரணமா போகும்போதுதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அகங்காரங்கள் ஒரு அனுப்புறமான வாசனை இருந்தா கூட அந்த முனைக்கு உள்ள இருக்கும். பெருமாள் இந்த மாதிரி எல்லாம் முற்றிலுமே 5 பஞ்சபூதத்தை கடந்தவங்க, பஞ்சபூதத்தை முடித்தவங்க. அதனாலதான் அவங்களுக்கு பஞ்சபூதங்களும் ஏவல் கேட்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் சத்து. ஒரு பூதத்துக்கு இவ்வளவு உலகங்கள் இருக்குன்னா அது நடத்தக்கூடிய தத்துவங்களை நடத்தக்கூடிய சக்தி சத்துர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க. இதையே நான் பேச பேச ரொம்ப வியப்பா இருக்கும். கோடிக்கணக்கான சக்தி சத்தர்கள் இருக்கிறதா சொல்றாங்க, சக்திகள் இருக்கிறதா சொல்றாங்க. கோடிக்கணக்கான மாயாசக்தி, 648 கோடி மாயாசக்திகள்ங்கிறாங்க. இவ்வளவு மாயாசக்திகள் இருக்கிறதா சொல்றாங்க. நமக்கு என்னன்னே ஒண்ணும் சக்தி தான், அதுதான் ஒண்ணுதான் சக்தின்னு தெரியல, சக்தின்னு தெரியாது. அது மாதிரி அதனால இதெல்லாம் பெருமாட்டை ஈடுபாடா நீங்க ஒளி வழிபாடு செய்ய செய்ய இருக்க வேண்டிய இடமும் எனக்கு வேண்டியது அதுதான். நான் உங்கள்கிட்ட அதுதான் கேட்டுக்கிறது. சிறிய சமூகத்துல நீங்க வெளி வழிபாடு உட்கார்ந்து அதன் மூலமா எனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுங்கன்னு ஐயாட்ட நீங்க நம்பிக்கை வச்சு முழுக்க நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இருக்கு 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 நுட்பமா நீங்க எங்கேயுமே படிக்கிறேன்னு விரட்டிங்கன்னால போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா புதுசாக அதுதான் இங்க உள்ள விஷயம். ஒன்றும் இது பண்ண வேணாம், தானாவே இதெல்லாம் பூரா வரும். அதுக்காக படிச்சுட்டு வாங்க, படிங்க. ரொம்ப இது பண்ண வேண்டாம். ரொம்ப செய்ய வேண்டியது ஈடுபாடா நம்மளை வைக்க வேண்டியது நம்ம வழிபாடு. இந்த வழிபாட்டிலே பண்ணிடுவாங்க. படிச்சுக்குவாங்க. தெரியலன்னா அதை பத்தி விட்டுருவாங்க. படிச்சுட்டு அப்படியே ஞாபகம் வச்சுட்டு படிச்சதுக்கெல்லாம் ஒவ்வொரு நேரம்
ஆனா வழிபாடு செய்ய அந்த குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு சாதாரண நினைவுக்கு வரும். படிச்சுமே அதுக்குள்ள பொருளுக்கு தெரியுதுன்னு வரும். இந்த மாதிரி அது நினைக்கும், அது எல்லாமே நினைக்கும். இதுதான் இந்த உலகமாங்கிறது. என்ன எழுதுகிற ஒண்ணுமே விளக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே புரியல. என்னத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இது என்ன தெரியுது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யாருக்கு தெரியுது? பேராசிரியர்களுக்கெல்லாம் புரியுமா? அது ஒண்ணுமே புரியாது. அது மாட்டு சொல்லி வச்சிருக்கிறாரு, ஒண்ணுமே புரியல. இந்த இதை படிச்சு பாருங்க, இதை படிச்சு பாருங்க. அதாவது மெய்மொழினா என்னங்கிறதுக்கு ஒரு உலகம் கொடுக்குறாரு. இந்த உலகங்கிறதுக்கு உலகம் இருக்குங்கிறத அதெல்லாம் முதல்ல மெய்மொழின்னா என்ன, எது மெய்மொழி? இந்த உலகலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, அது வந்து மெய்மொழி வார்த்தை. மற்றதெல்லாம் மெய்மொழி ஆகாதுங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா அது வந்து இறைவனத்துல இருந்து வந்து சொல்லு, அம்பலத்தில இருந்து வந்தது. அந்த வார்த்தை வந்து மெய்மொழி. அதுக்கு இடம்லாம் சொல்றாரு, அதுக்கு கீழே எல்லாம் இருக்கு, மேல அதீதமான இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு விளக்கம் சொல்லும்போது அந்த மெய்மொழிக்கு, அந்த மெய்மொழியை விளக்குவதற்கு வேறு ஏதாவது உரை பிரமாணங்கள், உரை பிரமாணங்கள் அப்படின்னு உரை பிரமாணங்களாக வேதங்களை கொண்டு வந்து வைக்க முடியுமான்னு கேட்கும்போது வேதங்கள்லாம் மெய்மொழி ஆகாதுங்கிறார். அப்ப வேதத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதியில் இருக்குது, வேதங்கள்லாம் மெய்மொழி ஆகாது. இது வந்து துரிய பரவென்று மெய்மொழி, திருமுறை மெய்மொழிங்கிறது. அதாவது தூய பரவின்று பரநாதம்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து தூய பரவின்று திருமுறை மெய்மொழி. அதுக்கு எடுத்துக்காட்டாக பிரமாணமாக அதை விளக்குவதற்கு நீங்க வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அது அபரவிந்து, அதுக்கு கீழே உள்ள பகுதியிலிருந்து தோன்றிய விஷயங்கள். அதனால வந்து அப்படின்னு அப்புறம் வேதம் வந்து எப்படி அது என்னென்னலாம் இருக்கு, வேதத்தை பற்றி நமக்கு ஓரளவு புரியாத. ஏன்னா இப்ப உலகமெல்லாம் வேதத்தை தான் தூக்கி வச்சு, வேதத்திலிருந்தா எல்லாமே வந்தது, வேத சொல்லுவே இல்லைன்னு சொல்றது. இவர் வேதத்தை வந்து இப்போ வேதத்தினுடைய வேதங்கள்லாம் வந்து இதுக்கு சான்றாகாதுங்கிறாரு. அப்ப வேதங்களை கீழே வச்சு பேசுறாரு, இதுவரைக்கும் தோன்றிய வேதங்களையே கீழே வச்சு பேசுறாரு. இதுக்கு மேல ஒரு சான்று சொல்லவே முடியாது. அது வந்து பெருமான் சொல்றாங்க. காரணம் வந்து வேதங்கள் வந்து பல காலத்துல பல விதமான பேர்களால அது வந்து விவரிக்கப்பட்டது. வேதம் எப்படி தோன்றுன்னு யாரும் அறிவித்து சொல்ல முடியாது. அதனால அது வந்து காலம் கடந்த விஷயம்னு சொன்னாலும் சரியான அதுக்கு ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்டாரு. அது வந்து ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மகிழ்ச்சினால உறுப்பினர்னால பிரமனால எல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வேறு வியாசர் எல்லாம் வந்து அதை தொகுத்து வகுத்து சொல்லியிருக்கிறாரு. அதனால அது காலநிலையில வந்து மாறுபட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது அது வந்து நிறைய வந்து ஆச்சார அனுஷ்டான தர்மங்களையும் அதிகமா பேசியது. காமியம்னா நிஷ்காமியம், காமியம்னா லாபம் பிரதி பிரயோஜனத்தை கருதி செய்யக்கூடிய யாகங்கள், நிறைய லாபம், சொந்த லாபத்துக்காக செய்யப்பட்ட யாகங்களை பற்றி தான் வேதங்கள் நிறைய பேசுது. இப்போ ஒரு வேதம் செஞ்சோம்னா இன்னது நம்ம இந்திரனுடைய பதவியை அடையிறதுக்கு ஒரு யாகம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னது செஞ்சீங்கன்னா நீ இந்திரனுடைய பதவி அடையலாம் அப்படின்னு, அது மாதிரி எல்லாம் செய்யறது. அப்புறம் புலால் உண்ணாமை பத்தி அது வலியுறுத்தி சொல்லல. புலால் உண்ணாமையை பத்தி வலியுறுத்தல, புலால் உண்ணுவதற்கு உண்ணலான்னு சொல்லுது. அப்புறம் உயிர்கொலைய வந்து அது ஆதரிச்சு பேசுது. ஏன்னு கேட்டா அசுவமேத யாகம்லாம் செய்திருக்கிறார்கள். அசுவமேத
எல்லாம் வந்து புண்டரிக யாகம், அசுமேத யாகம், இது மாதிரி எல்லாம் நிறைய யாகங்களை பத்தி எல்லாம் பேசுது. இதெல்லாம் உயிர் கொலைக்கும் புலால் உண்ணாமைக்கும், உயிர் கொல்லாமைக்கும் புலால் உண்ணாமையும் வந்து வலியுறுத்தி சொல்லல. அப்புறம் எல்லா சாதிக்கும் ஒத்த கருத்தை பேசல. பல்வேறு சமயத்தாருக்கும் பல்வேறு சாதியாருக்கும் ஏற்றார் போல பேசுது. அதனால அது வேதம் வந்து நெய்மொழி எப்படி ஆகும்? இவ்வளவு வேறுபாடும் இவ்வளவு பொது நிலைக்கு, அதாவது பொது உணர்வுக்கு இந்தித்து ஒவ்வாத தன்மையில இருக்கக்கூடிய வேதங்கள் எங்கன மெய்மொழி ஆகுங்கிறார். அதனால அது இந்த பகுதி ரொம்ப அறிவுக்கு உங்களை சிந்திக்க தூண்டும். அதை என்ன படிச்சுக்காரு இந்த உலகலாங்கிறது. இந்த நமக்கு இந்த சரீரம், இந்த பூத உடல் சரீரம், கண்ணுக்கு சரீரம் மாதிரி இருக்கிறோம்ல, அதை வந்து இனிமே நம்ம வந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இறைவனுடைய திருவுருளுக்கு இணங்க கதவு தனியா ஒரு அந்த கதவு உள்ள போய் தாழிட்டு, அதனால வந்து உள்ள போயிட்டாங்க. நான் உள்ள போறேன், உள்ள 10-15 நாள் உள்ள இருப்பேன், என்னை திறந்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. திறந்து பார்க்கணும் முயற்சி பண்ணா அது ஒரு எழுத்தாதான் இருக்கும். ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். அப்போ எப்படி சொல்றாரு, சின்ன பையன் சின்ன பிள்ளையாட்டம் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் எப்படி தடுதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பெரிய ஆளு ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டாருதான் சொல்றேன். சின்ன பையன் நான் ஒழிஞ்சுக்கிறேன், நான் என்ன கண்டுபிடிக்க முடியாது, நான் அவன் மறைஞ்சிருவேன்னு கூட. அவர் எப்ப நிலையாடாது, அதை எவ்வளவு பக்கமா போறான். அதனால ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டாரு, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு. அப்புறம் அரசாங்கம் அதையும் தெரிஞ்சு முன்னாடியே சொல்றாங்க. கவர்மெண்ட்ல என்னடா போனவர் இங்க இருந்தாரு, அது வரத்தான செய்யும். அது முன்னாடியே சொல்றாங்க. அப்படி வந்து அவங்க கட்டளை போட்டு ஆர்டர்ஸ் போட்டு போற அப்படின்னு சொன்னா நடக்கிறது நடக்கட்டும். அவங்க பார்த்தாலும் போ வந்து இருக்க மாட்டாரு. நான் வந்து சுத்தப்பொருளை யாருக்கு ஆண்டவரோடு இறங்குறதுல வந்து ஒளி உடம்பு பெற்றார். அதான் திருக்காப்பிட்டு ஒரு பெறாத நிலையா ஆண்டவர் யாவரும் பெறாத இதுவரைக்கும் உலகத்துல எவரும் பெறாத அவர் அதே சொல்றாரு. அப்புறம் இங்க இருக்கு எல்லாருமே நம்மால அவரோட இவரோட எல்லாம் ஒப்பிட்டு அவரை பெற்றது இவரு பெற்றது போல அவரை பெற்றது போலன்னு அவரோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அது மாதிரி எவ்வளவு அப்போ அவங்களுடைய கருத்து. அதனால வந்து யாவரும் இயல்பு, யாவரும் பற்றினா இயல்பு இயல்பா தெரியுதா. யாவரும் பற்றினா நிலை எனக்கு கொடுத்தனைன்னு சொல்லல அவரு. ஏன்னா அவர் அடைஞ்சது இந்த நிலை, முடிவு நிலை, நிலைன்னு கூட சொல்லல. கீழே அடிமை இயல்ங்க. இயல்னா தமிழ் வார்த்தை. இயல்னா என்ன? சின்ன பிள்ளைக்கு சமூக இயல், அறிவியல், பூகோள இயல் அப்படின்னு அறிவு, அறிவு இயல், அறிவா அன்பெரும் ஒரு உச்சி பொறுத்திருந்து. இதுக்கு கூட நான் சொந்தமா கருத்து சொல்ல, அவர்கிட்ட இருந்து வருது எனக்கு. இயல் என்பது அறிவு. ஒரு சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்ட பற்றிய அறிவு. அதனால அறிவு எனக்கு இதுவரைக்கும் எவங்களும் பெறாத அறிவு நான் பெற்றேன்னு தான் சொல்றாரு. நிலைங்கிறது அந்த அறிவிலேருந்து கிடைத்தது, அறிவிலேருந்து பெற்றது. அடைஞ்சது சொல்லி கீழே, அதாவது கீழ் அடைஞ்சிட்டு கீழே அந்த அறிவிலேருந்து தான் போனேங்கிற. ஏன்னா அறிவு இல்லாம நிலை அடைய முடியாது. அந்த இயல் அந்த நிலை கிடைக்காது. அதை
இயல் அது இயற்கையானது வச்சுக்கோங்க. அந்த இயற்கை சொன்னார்ல, இயற்கைங்கிறாரு. இந்த இயல் இல்லைன்னா அந்த இயற்கை ஆகியிருக்க முடியாது. இந்த இயற்கை ஐயா சொல்றாரு, ஐயா சொல்ற இயற்கை நமக்கு இயற்கைன்னா இப்படி எல்லாம் இயற்கைன்னு இப்படி கையை காட்டிடுவோம். இப்படி கையை ஒரு ரவுண்டு காட்டிட்டோம்னா இயற்கை நமக்கு தெரிஞ்ச இயற்கை. உங்களை என்னையும் பார்த்து நீங்க நான் எல்லாம் பூமியில ஜீவராசி அது இது மரம் எல்லாம் பூமி காற்று பூமி மண்ணு இருக்காது. அவரு இதையெல்லாம் சொல்லல. இதெல்லாம் கடந்து அப்பாலுக்கு அப்பாலா இருக்கக்கூடியது இயற்கைங்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. மாறுறது எப்படி இயற்கையாகும்? அதனால அது இருக்கட்டும். அதனால இயல்ங்கிற அவர் சொல்ற இயற்கை. அதுக்கு பெருமானம் என்றுவாய் விளங்கு சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பறிதாய் தங்கு ஓர் இயற்கை. அதுதான் இயற்கை. தங்கு ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து எனக்கு கொடுத்தான். அதுதான் இயற்கை. அந்த இயற்கை அனுபவத்தை பெருமான் பெறுவதற்கு எது உதவியதோ அதுதான் இயல். அந்த இயல் இல்லாம இயற்கையை அடைய அந்த இயல் இது வரைக்கும் வந்தது சித்தர் மூவரி ஞானி யாருமே பெறாத இயல ஆண்டவன் எனக்கு கொடுத்தான். அதனால இவருடைய பாதை அப்பவே புரிஞ்சு அப்ப இவர் போன பாதையில் இவர் பெற்ற அறிவு தனியான அறிவு. இந்த எல்லாம் தொடங்கினாதான் சன்மார்க்கமே கிட்டும். இல்லைன்னா சன்மார்க்கங்கிற பாதையில வேற ரூட்ல போயிட்டு இருக்கோம். சென்னைக்கு போறதுக்குதான் பாதைன்னு தெரியாம இங்கே ஒரு பாதையில இது சென்னைக்கு கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு போற கதையில போயிட்டு இருப்பான். இந்த பாட்டையில போனோம்னா இது சென்னைக்கு போயிடலாம். அப்படிதான் அதனாலதான் இந்த இயல்பு ரெண்டு ஒவ்வொரு அதுதான் திருச்சாப்பிட்டு சொல்லுங்க. அந்த மறைஞ்சு அந்த இடத்துல இருக்க எங்கேதான் வெற்றி பெற்று சொல்றாங்க. இறைவனோடு செல்வமே நையாத கல்வியே குடம் வைத்திடாத பொன்னே மறையிலா வாழ்வே மறைப்பிலா வைப்பே மறுப்பில்லாதருள் வள்ளலே. மற்ற யாருமே அந்த மற்றங்கிறது யாரு? யோகிகள் ஞானிகள் நாராயணன். இதுவரைக்கும்னா இப்ப உலகம் தோன்றுவதற்கு முன்னேருந்து உலகம் தோன்றுவதில் இருந்தது. உலகம்னா இந்த பூமி தானே. இந்த பூமி தோன்றுவதற்கு முன்னேருந்து அப்புறம் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்த்தம் வந்தவங்க இவங்களும் பெறாதது. பல சக்தியுள் வயங்கியவை குறையிலா ஒரு மணியே என்னுள்ளே புகுந்தறிவளித்த எல்லாத்துக்கும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, புராணத்துல சொல்லப்பட்டிருக்க, இதிகாசத்துல சொல்லப்பட்டிருக்க கடவுள் உள்ள ஒருவர் அல்ல. யாரு? இவருடைய தலைவர். இவருடைய தலைவர் யாரு? அருட்பெருஞ்சோதியர். இவருடைய தலைவர் யாரு? அந்த அருட்பெருஞ்சோதியர் இதுவரைக்கும் வேத ஆகமங்கள்லயோ அல்லது புராணங்கள்லயோ அல்லது இதிகாசங்கள்லயோ அல்லது இந்த உலகத்துல இதுவரைக்கும் தோன்றிய பாத்திரங்களிலோ பாத்திரங்கள் வேதங்கள் ஆகமங்கள் இதுல ஒருத்தர்ல சொல்லப்பட்டவர்கள் ஒருவர் அல்லன்னு புரிஞ்சுது. அப்புறம் இதுக்கு இன்னும் டெஃபினேஷன் வேற யாராவது சொல்லலாமா? இன்னும் வேற யாராவது
இதுவரைக்கும் இப்ப பரவலாக இருந்துகிட்டு இருக்காங்கல்ல இதுவரைக்கும் அவங்க எல்லாருமே இந்த வேதனை இருந்து வந்தது. அதனால அதுக்குள்ள அடைஞ்சிடுச்சு. அவங்க எல்லாம் ஒத்துறல. அதுலேருந்து வந்தவங்க தான் இந்த யோகிகள்லாம், முனிவர்கள் எல்லாம் முதல்ல இருந்து வருவோம். முனிவர்கள், தபசிகள். முனிவர்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்க? ஐயோ சொல்றாரு முனி கணங்கள், முனி கணங்கள் அவங்கெல்லாம் முனிகள்லாம் இருக்காங்களா? முனிதான் இருக்குமா? முனி அதை சொல்லுவாங்க. முனியான்னா அவங்களுக்கு அந்த முனிவர். முனிவர்கள் இருக்காங்களா? முனிவர்கள்லாம் யாருமே தெரியுமா? கதையில இருக்கு, புராணத்துல இருக்கு, வேதத்துல இருக்கு. அந்த முனிவர்கள் வரல. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்தவங்க தபஸ்திகள்னு சொல்லுவாங்க. அவங்க தபஸ்கள் அவங்க ரொம்ப கொடூரமா தபஸ் பண்ணுவாங்க. ஐயா கூட சொல்ற, ஐயா கூட நிறைய பாடல்கள் சொல்றாரு. அதாவது நெருப்பு வளர்த்து அந்த நெருப்புல ஒரு காலில் நின்றுட்டு நெருப்புல ஊசி முறையில தவம் பண்ணாமா. இதெல்லாம் கதையில தான் கேட்டிருக்கோம். ஊசி முறையில இது மாதிரி கொடூரமா தவம் செய்யறாங்க. அப்புறம் யாகம் வளர்த்து அந்த வேள்வித்தியில தன்னையே அர்ப்பணிக்கிறாங்க. கையை வெட்டி போடுவான், காலை வெட்டி போடுவான், கழுத்தையை வெட்டி போடுவான். இதெல்லாம் வேணுமா? எனக்கு உதாரணமா இருக்கு. ஏன்னா விளக்கம் கேட்க வருவீங்க, அப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் பேசுறது இது மாதிரிலாம் தபஸ் பண்ணாங்க. அவங்க தபசிகள், முனிவர்கள். அதுக்கு பிறகு வந்தவங்க யோகிகள். இப்பவும் யாரும் யோகிகள்லாம் கிடையாது. ஆனா நம்ம பேசும்போது அவர் யோகி, யோகினா என்னன்னா லட்சணமே யாருக்கும் தெரியாது. அந்த யோகிகளும் கிடையாது. யோகிகளுக்கு உதாரணம் சொல்லணும்னா அந்த காலத்துல இருந்தோம் யாரு அப்படின்னா, யோக சாஸ்திரமே ஒருத்தரால உருவாக்கப்பட்டதுதான். அதுக்கு மூலமே அடிப்படையாக இருந்தது யாரு அப்படின்னா திருமூலர். திருமூலர் தான் உண்மையான சிவஞான யோகி. அவரை ஞானின்னு சொல்லுவாங்க, யோகின்னு சொல்லுவாங்க. ஆனா யோகி, சிவயோகி, யோகி, பழுத்த யோகி. யோகத்துக்கே சிறந்த ஒரு தமிழ் சாஸ்திரம் திருமந்திரம். அவரு அதுக்கு முன்னாடி அதுக்கு இவருக்கு முன்னாடி சொன்னா பதஞ்சலின்னு இருந்திருக்கிறார். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு வியாக்கிரபாதர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், இவங்கெல்லாம் சிவபெருமான் இருந்து வந்ததில்லை. அதுக்கு பிறகு வந்தவர் இவரு. இவங்கெல்லாம் இவங்களை யாராவது இவங்க மாதிரி யாராவது இருக்காங்க அவங்களுக்கு பேரு. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் வந்தவங்க சித்தர்கள். யாவரும் இப்ப நான் வளர்க்க முதல்ல அப்படி சொல்லிட்டு இப்ப தனித்தனியா இண்டிவிஜுவலா அடுத்த கேட்டகரியில வந்தவங்க சித்தர்கள். அவங்க யாராவது இருக்காங்க சொல்லி அவரு சித்தர், இவர் சித்தர் இல்லைன்னா போட்டுக்க வேண்டியதான். நம்ம ராமசாமி சித்தர்னு போட்டுக்க வேண்டியதான். சித்தர்னு போட்டுக்க அவன் போட்டு சித்தர்களுக்கு யாரு நம்ம இதுவரைக்கும் அறியக்கூடிய வகையில, அறிந்த வகையில நமக்கு முன்னால் வாழ்ந்து எடுத்துக்காட்டாக விளக்கக்கூடியவர்கள் இந்த 18 சித்தர். இந்த 18 சித்தர்கள்னு வருவது தெரியுமா? வருஷலா வரும். அந்த 18 சித்தர்களும் சித்தர்கள் வரிசையில் பேசுவோம். அதுல இந்த திருமணமும் வருவார் பேசுவாங்க. அவங்கதான் சித்தர்கள். யாராச்சு இதுக்கு அடுத்தது எல்லாவற்றுக்கும் பெரிய இதுல ஞானிகள். யாராவது முனிவர்கள், தபசிகள், யோகிகள், சித்தர்கள், ஞானிகள். இதுதான் வருஷம். ஞானிங்கிறவங்க யாரு அப்படின்னா யோகிகள் ஞானிம்பாங்க. இவங்க யோகிகள் ஞானிகள். ஞானிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா
உலகமே எனக்கு வீடு, ஆகாயம் தான் எனக்கு உடல், பூமி தான் என்னுடைய வீடு, உயிர்களெல்லாம் என்னுடைய உறவினர்கள், எனக்கு சகோதரர்கள் என்ற நேசத்துல பொது நிலையில எல்லா இடத்திலையும் சிவத்தை தரிசிக்கக்கூடியவர்கள். எங்கும் சுற்றுதல் அவர் தொழில், யாவுமாய் நிற்தல் அவர் தொழில், எல்லா இடத்திலையும் சிவத்தை பார்த்தவங்க அவங்கதான் ஞானிகள். அப்படி பார்த்தா ஐயாவுக்கு சொல்லலாம். புத்தர் சொன்னாங்க. புத்தர் எல்லாம் அதெல்லாம் சொல்றான். புத்தர் எல்லாரையும் ஞானி யோகி சித்தரும் சொல்லுவான். ஆனா இந்த லட்சணத்துல வந்திருந்தாருன்னா இந்த லட்சணத்துல வர்றாரான்னு பாக்குறோம். அப்படி வந்துட்டாருன்னா அவர் அங்க கொண்டு போய் வச்சுட்டு உட்கார வச்சோம். இப்படி இல்லாம நாங்க பார்த்துட்டு இருக்க முடியும். ஒருத்தரா ஐயா தான் எடுத்து என்ன சொல்றாரு, உரசி பார்க்க சொல்றாரு. புத்தரா இருந்தா அதுதான் இவருக்கு இல்லைங்க. இப்படி உரசி பார்த்துட்டு இதெல்லாம் யாருக்குமே தெரியல. உரசி பார்த்து இத்தனை மாற்று எடுத்துட்டு போ. மாற்று அறியாத பசும்பு செழும்பசு பொண்ணு, மாற்று இல்லாதது, மாற்று குறைவில்லாததுதான் ஞானி, சுத்த ஞானி. இப்ப மாற்றுக்குள்ள வரும்போது இவ்வளவு மாற்று இருந்தது. அது மாதிரி அவங்க எல்லாம் ஒரு மாற்று 2 மாற்று அவங்கதான் அதுதான்